எனக்கு ரொம்ப நல்ல ஒரு ஆசை, வீட்டை சுற்றியும் தோட்டம் வைக்கணும்னு சொல்லி. ஃபுல்லாக பூந்தோட்டம், காலையில் எழுந்ததும் பளிச்சுன்னு இருக்கணும், பசுமையாக. தோட்டம் நல்ல விஷயம் தானே, பண்ணிக்கலாமா? அது தோட்டம் போட்டால் வேலி போடணும். தோட்டம்னா வேலி போட்டால் சேஃபாக இருக்க போகுது. வேலி போடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு வேலினாலே அவ்வளோ உடன்பாடு கிடையாது. என் பசங்க கூட ஃபோன்லாம் எடுத்து பயங்கரமாக நோண்டுறாங்கன்னு சொல்லி ஒய்ஃப் அடிக்கடி சொல்லுவாங்க, ஃபோனுக்கு லாக் போடுங்க, பசங்க எடுக்கிறாங்க, மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஒய்ஃப் சொன்னது கரெக்டு தான். அம்மா ஃபோனுக்கு லாக் போட்டால் நல்லது தான். அது குழந்தைங்களுக்கு கவனம் சிதைவு ஏற்படும், கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஃபோனுக்கு லாக் போடுறதுன்றது நத்திங் ராங் ஆஃப் தட், போடலாம், தப்பே இல்லை. ஆனால் நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிடுவேன், ஃபோனுக்கு லாக் போட்டு ஒரு கட்டுப்பாடை உருவாக்கக்கூடாது, குழந்தைங்களுக்கே சுய கட்டுப்பாடு வரணும்னு சொல்லி ஸ்ட்ராங்காக சொல்லிட்டேன். ஓகே ஓகே, அது உங்கள் மைண்ட் செட். சரி ஓகே, எப்படி அப்புறம் பசங்க எப்படி நீங்கள் நினச்சபடி கண்ட்ரோல் ஆனாங்களா? அதெல்லாம் நான் நினச்சபடி இல்லை சார். எக்ஸாம்லலாம் சொல்லும்படியாக மார்க் எடுக்கலை, அவங்களுக்கு சுய கட்டுப்பாடெல்லாம் ஒன்றும் வரல. சரின்னு விட்டுட்டேன். ஆனால் இப்போ வரைக்கும் என் ஃபோனுக்கு லாக் கிடையாது. பசங்க தான் நீங்கள் நினச்சபடி வரல, அட்லீஸ்ட் நீங்கள் அமைக்க போகிற தோட்டமாவது சேஃபாக இருக்கணும்னா வேலி போட்டு தான் ஆகும். இல்லை சார், எனக்கு அந்த லாக் போடுறது எப்படி பிடிக்காதோ, தோட்டங்களுக்கு வேலி போடவும் இஷ்டமே கிடையாது. நீங்கள் இவ்வளோ பிடிவாதமாக பேசும்போது ஒரு பெட்டர் ஆப்ஷன் என்னென்னா, மாடியில் தோட்டம் போடலாம். அதுக்கு வேலிலாம் தேவையில்லை, ஜஸ்ட் மெயின்டைன் பண்ணால் போதும். மாடியில் போடலாம், ஆனால் அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. என்ன பிரச்சனை, என்ன சிக்கல் இருக்குது அதில்? ஹவுஸ் ஓனர் ஒத்துக்கணும்ல. அப்போ அது சொந்த வீடு இல்லையா? சொந்த வீடு தாங்க, எனக்கு இல்லை, அவருக்கு, ஹவுஸ் ஓனருக்கு. ஓ, அப்புறம் ஏதாவது சொல்கிறப்போ கோவப்படாதீங்க. நானும் சென்னைக்கு மிக அருகில் ஒரு இடத்த பார்த்து கிட்டத்தட்ட பேசி முடிச்சிட்டேன். அமௌண்ட்டு கொஞ்சம் ஷார்ட் ஆகிறதால வாங்காமல் விட்டுருக்கேன். இல்லைனா நானும் வாங்கி இந்நேரம் மாடி தோட்டம் போட்டிருப்பேன், சீக்கிரத்தில் போடுவேன். பாருங்கள், சென்னைக்கு நியர்பை பிளேஸில் பெரிய விஷயம். எவ்வளோ காஸ்ட் வருது? 40 லட்சம். 40 lakhsன்றது ரொம்ப கம்மிங்க. எவ்வளோ உங்களுக்கு ஷார்ட் ஆகுது சொல்லுங்கள், அதை ஹெல்ப் பண்ணலாம். 39 லட்சம். 39 லட்சன்றது உங்களுக்கு கொஞ்சம் ஷார்ட்டா? ஏங்க 39 லட்சன்றது 50,000 உருவானது தாங்க. சரி, சென்னைக்கு ரொம்ப அருகில்னு சொல்கிறீங்க, 40 lakhsக்கு எங்கெங்க வீடு கிடைக்குது? தூத்துக்குடி